ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் மில்டன் பிராண்ட்லேருந்து ஸ்பின் மாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் டெமோ தான் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதை அமேசானில் 1200க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி ப்ரைஸ் 2600 போட்டிருந்துச்சு பாக்ஸில். நான் லைட்னிங் டேயில் 1200க்கு வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது அக்வா க்ரீன் கலரு. இதில் வேறு கலர்ஸும் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணி வந்திருந்தது அக்வா க்ரீனு. அண்ட் இதில் ஸ்பின் பார்த்திங்கன்னா 2 மெட்டீரியலில் இருக்குது. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், இன்னொன்று பிளாஸ்டிக்கில். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது டியூரபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப வருஷம் தாங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் பக்கத்தில் இந்த சின்ன ஹோல் எதுக்காக அப்படின்னா, ஒரு டிஸ்பென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க கூடவே. அதில் நம்ம ஃப்ளோர் லிக்விடை ஊற்றி நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல் அட்டாச்மெண்ட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம எங்கே வேணாலும் ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல திக் பிளாஸ்டிக். அண்ட் இது பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் லீக் பண்ணுறதுக்காக ஒரு ஹோலில் கேப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் தண்ணி ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தூக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். அதுக்கு ஒரு ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க, 2 ஹைட் அட்ஜஸ்டபிளில். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது அது இழுக்கிறதுக்கும். அண்ட் பக்கெட் தூக்குற மாதிரி ஒரு ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டலும் நல்லா திக்காக தான் இருந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக்லாம் நல்லாவே குட் குவாலிட்டி பிளாஸ்டிக், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இது கூட நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் வந்திருக்குங்கிறத காட்டுறேன். இதுக்கு அடுத்தது தான் நம்ம அட்டாச்மெண்ட் பார்த்துடலாம். இது கூடவே 2 இது கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஒன்று நல்லா யூஸ் பண்ணினதுக்கப்புறமா இன்னொரு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான், நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகுது, தண்ணி சீக்கிரமே காஞ்சிருது. அண்ட் இதுதான் அந்த நெக் மாட்டுற ஏரியா. ஸோ நான் அதை ஃபிட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த நெக் அட்டாச்மெண்ட். இது 360 டிகிரி ரொட்டேட்டபிள். ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக எங்கே வச்சுனாலும் நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சவுண்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபிட் ஆகிடுச்சுன்னா ஒரு சவுண்ட் கேட்கும், அதுதான் நல்லா ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்ததாக இது கூட 2 ராட் வந்திருக்கு. இதில் அப்பர் கேஸ் ராட், லோயர் கேஸ் ராட் இருக்குது. நம்ம அப்பர் கேஸுக்கு கீழே லோயர் கேஸ் ராடை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்க்ரூ திருக்கிற மாதிரி திருக்குனா போதும், ஈஸியாக ஃபிட் ஆயிடுது. அண்ட் இதில் தான் அந்த லோயர் கேஸில் இதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டு இது பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹைட் வேண்டாம் அப்படின்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லாக்கை போட்டுடலாம்.
அண்ட் இதுதான் அந்த டிஸ்பென்சர், இதுவும் அது கூடவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ளோர் லிக்விட் அதில் ஊற்றிட்டு அந்த ஹோலில் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லிக்விட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அதில் வாட்டரில் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த ராடை அட்டாச் பண்ணிடலாம் அது கூட. ஸோ அந்த நெக் அட்டாச்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பிளாஸ்டிக்கில், அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த ராடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் காலை வச்சு ஸ்டெப் இன் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குயிக்காக ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. வாட்டர் லெவல் வந்து எப்போவுமே இந்த ஸ்ட்ரெயினருக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் அதோட அளவு. ஸோ ஸ்ட்ரெயினரோட ஹைட் என்னன்னு பார்த்துட்டு அது கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதில் ஃப்ளோர் லிக்யூடையும் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ அதில் நான் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம வேணுங்கிற குவான்டிட்டியை ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். உள்ளே விட்டுட்டு லாக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அமுக்கணும். அதே மாதிரி தான் ஸ்பின் பண்ணும் போதும் லாக் ரிலீஸில் தான் இருக்கணும். லாக்கை ரிலீஸில் வச்சுட்டு மேலேருந்து கீழே பார்க்க அமுக்கணும். இப்போ ஸ்பின் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வைக்கும் போது லாக்கை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஒரு மெயின் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறதுக்கு. நம்ம லாக்கை க்ளோஸ் பண்ணிட்டே உள்ள ஸ்பின்னில் இது பண்ணோம்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக தொடச்சாச்சு. அண்ட் வந்து சீக்கிரம் காஞ்சிருது, நல்ல தண்ணி அப்சர்வ் பண்ணிடுது, அதனால் காயறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.